மேட்ச் ரொம்ப புவர் தான். என்ன விஷயம்னா தோனிக்காக விளையாட பார்க்க வந்தோம். நான் தென்காசிலேருந்து வந்திருக்கேன். தானே வந்தோம். மேட்ச் ஒர்க் தான், அதுக்காக அதை பற்றி நான் கவலைப்படல. தோனிக்காக தான் இந்த மேட்ச்சு. நம்ம டீமை பொறுத்தவரை செலக்டிவ் தப்பு. தீபக் கூடா, ராகுல் திரிபாதி, ரவிச்சந்திரன் அஸ்வின், விஜய் சங்கர் இவங்க 4 பேரையும் செலக்ட் பண்ணது தப்பு. மற்றபடி அவங்க இல்லாமல் வேறு ஆளை செலக்ட் பண்ணி தான் இந்நேரம் எல்லா மேட்சும் ஜெயிச்சிருக்கலாம். இனி வரக்கூடிய மேட்ச் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா தோனி தலைமை இருக்கிறதுனால. ருத்ராஜ் கேக்வாட்டில் தான் மிகப்பெரிய இழப்பு. இன்றைக்கி இந்த மேட்ச்சில் வந்து பத்திரானா எடுக்கலை, அது கொஞ்சம் ட்ராபேக் தான். ஆனால் அன்சுல் கம்போஜ் அந்த பையன் நல்லா போட்டாப்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சூப்பராக இருந்ததுங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போ 2028 வந்து கிரிக்கெட்டை ஒலிம்பிக்கில் சேர்த்துட்டாங்க. அதுக்கு தான் ப்ராக்டிஸ் பண்ணாங்க சென்னை சிஎஸ்கே. வேறு எதுவும் மேட்சுக்காக ஆடல, அதுக்காக தான் ஆடிட்டு இருக்காங்க. எதுவுமே அதை சொல்கிறேன், எதுவுமே வந்து அடிக்கணுன்ற கான்செப்டே கிடையாது. ஏதோ வந்து சும்மா வந்து ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி தான் வந்தாங்க தவிர மேட்சே ஆடல யாரும். தயவு செய்து மொத்தமாக எல்லாரையும் மாற்றிட்டு புது டீம் எடுத்தால் நல்லாயிருக்கும். அவருமே ஆடுறது இல்லையா, அவர் முடிஞ்சால் டீசெண்டாக அவர் எப்படி சொல்கிறது நல்ல ஒரு இதுதான், எல்லாருக்கும் பிடிக்கும். பட் இந்த பிடிச்சது கூட அவர் அப்படியே பொறுமையாக போயிட்டார், நல்லது. இதுக்கப்புறம் பண்ணால் கஷ்டம் தான். குட் பேட் அக்லி படம் சூப்பராக இருந்ததுங்க. தலையை 10 வருஷம் கழிச்சு பார்க்குறோம். ஏங்க 11 பேர் ஒரு டீமுக்கு விளையாண்டா பரவாயில்ல, 20 பேர் ஒரு டீமுக்கு விளையாடுறாங்க. 2 பேர் தான் நம்ம டீமுக்கு விளையாடுறாங்க. நம்ம டிஷர்ட் போட்டால் நம்ம டீமுக்கு விளையாடுறோங்கிறது கூட தெரியல அவனுங்களுக்கு. எங்கே சொல்கிறது நான். இன்றைக்கான சிஎஸ்கே தான் 5 கப் வச்சுருக்கோம் போதும் எங்களுக்கு. ஆர்சிபி எல்லா சீசனும் எல்லா மாதிரியும் இருக்காது இல்லை. 17 வருஷம் கப் அடிக்காதவங்களாம் இருக்காங்க. இன்னும் நம்ம 5 கப்பு அடிச்சிருக்கோம் போதும் நம்மளுக்கு. இதுக்கு மேலே நம்ம அடிக்கணும்னா தோனி 10 வருஷம் வந்து அடிச்சுக்கிட்டோம். எப்படி தான் தோனி ஆடுவார், 50 வயசுல கூட தோனி ஆடுவார் கண்டிப்பாக. 40 ஓவர் மேட்ச் 30 ஓவரில் முடிச்சிட்டாங்க ப்ரோ. கடுப்பாக இருக்கு ப்ரோ. ஒட்டவே இல்லை. சிவம் துபே 10வது ஓவரில் வந்தார். 20 ஓவரில் இப்படி தான் ஆடிக்கிட்டு இருக்காரு. சுத்தமாக இன்டென்ட்டே இல்லை, பேட்டை கூட சுத்தலைங்க. விஜய் சங்கர் மட்டும் இனிஷியலாக நல்லா காமியோ பண்ணார். அட்லீஸ்ட் ராகுல் திரிபாதியாவது சிங்கிள்ஸ் ரொட்டேட் பண்ணார். பேட்டிங் சுத்த சொதப்பல். அது தெரில, சொல்ல தெரில. பார்க்கலாம், அடுத்த மேட்ச் எப்படின்னு பார்த்தா சொல்ல முடியும். நீங்க பார்த்துருப்பீங்களா, உங்களுக்கே தெரியாதா? ஒன்றும் இல்லை, ரத்த கண்ணீர் வருது பார்த்துக்கோங்க. இதுதான் போன மேட்சும் பண்ணாங்க, இந்த மேட்சும் இப்படி தான் பண்ணுறாங்க, எல்லா மேட்சும் இப்படி தான் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறது நமக்கு தான் தெரில. நம்ம தான் மேட்ச் பார்க்குறத ஸ்டாப் பண்ணோம். தோனியே டக் அவுட்டுங்க. தோனி கேப்டன்ஷிப்பில் என்ன தோனி தான் நம்மளும் வெறி பிடிச்சி பார்க்குறோம். ஆனால் தோனி ஒன்றுமே பண்ணலையே. இதுக்கு மேலே எனக்கு நம்ம சான்ஸ் இல்லாத மாதிரி தான் தெரியுது. செலெக்ஷனே சரி கிடையாது, பவர் ஹிட்டர்ஸே கிடையாது நம்ம டீமில். எந்த பவர் ஹிட்டர்ஸ் இருக்கா? யங்ஸ்டர் யாருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கான்? யாருக்குமே கிடையாது. அவன் டீமில் ஒரு வருஷமும் 2 நியூ கமெண்டர் வரான், நியூ பிளேயர்ஸ் வரான். நம்ம டீமில் எந்த பிளேயர் ருத்ராஜ் தவிர வேறு யாருமே வரல. யங்ஸ்டருக்கு வாய்ப்பு கொடுக்கவே மாட்டாங்க இவங்க. அதுதான் பண்ணுற பெரிய மிஸ்டேக். நம்ம சிஎஸ்கே தோனி இல்லைன்னா சிஎஸ்கேவே கிடையாது. தோனியை வச்சு நம்ம சிஎஸ்கே நல்லா சம்பாதிக்கிறாங்க, அவ்வளோதான்.